வரவில்லை. உங்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக வந்திருக்கின்றேன். சேகர் பாபாடன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவருடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து அவருடைய பிறந்தநாளுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதற்கும் என்னை அழைக்க வேண்டும். இப்படி நலத்திட்ட உதவிகளை அவர் கண்டு கொண்டு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இன்றைக்கு இந்த மேடையிலே மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை, ஆசிரியர்களுக்கு நலத்திட்ட நிகழ்ச்சி, சுயமதி குழுக்களை சேர்ந்த சகோதரிகளுக்கு புத்தாடை, சுழல் நிதி, மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட நிகழ்ச்சி, கருணை இல்லம் 5 இல்லங்களுக்கு உதவித்தொகை, விளையாட்டு வீரர்களுடைய கலைஞருடைய நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு, அதன் பிறகு பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு, அந்த பெரியார் திடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு, என்னுடைய கழக தலைவர் அவர்களையோ என்னுடைய அம்மாவையோ நான் இன்னும் சந்திக்கவில்லை. அம்மாவையும் அப்பாவையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி குடும்பத்தில் மூத்தவங்களாக இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தக்காரங்க உங்களையும் சந்திக்கிறதுக்காக உங்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்கு வந்திருக்கின்றேன். இன்று மட்டுமல்ல, கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன். சொல்ல போனால் ஏன்னா ஒரு 7 நாளாக தொண்டை சரியில்லை, குரல் இல்லை. மருத்துவர்கள் சொன்ன முதல் வார்த்தை ஒரு 3-4 நாட்களுக்கு பேசாமல் இருக்கணும் அப்படின்னு. என்னால் பேசாமல் இருக்க முடியாதுங்க. தொடர்ந்து கூட்டங்களுக்கு போயிட்டு இருக்கிறேன். பேசாமல் போனால் அவங்க கோச்சிப்பாங்க, மக்கள் கோச்சிப்பாங்க. அவங்க என்ன பேச்சை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு வரல, பேச கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. எனவே பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி குரல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனவே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. ஆனால் சேகர் பாபா அவர் சொன்னாங்க, இன்னைக்கு முதல் நிகழ்ச்சியாக உங்களை சந்திக்க வந்திருக்கேன்னு. முதல் நிகழ்ச்சி கிடையாது, ஒரே நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான். இதன் பிறகு என்னுடைய இல்லத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் அவங்களை எல்லாம் சந்தித்து அவங்களுடைய வாழ்த்துக்களை பெற இருக்கின்றேன். எனவே வந்திருக்கக்கூடிய பயனாளிகள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த நலத்திட்டங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. கிழக்கு மாவட்டம் சார்பாக சேகர் பாபாவுடைய ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவியை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. இதன் மூலம் நீங்கள் பயன்பெற்று நாளைக்கு 10 பேருக்கு இந்த நலத்திட்ட உதவிகளை நீங்கள் வழங்குகின்ற அந்த நிலைக்கு நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும்.